ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு வியான் குட்டியோட பர்த்டே vlog தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து லேட் பிக்கப் ஆவேன். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கறது இந்த vlogல ஃபுல்லா இருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்றபடி மைசூர் ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஒரு வீடியோ வராது, கண்டிப்பாக 2 வீடியோவாக வரும். நாங்கள் இங்கேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கேருந்து வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி, இப்படி ஊட்டிலேருந்து கூடலூர் போயிடலாம். ஸோ கூடலூர் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பந்திப்பூர் காட்டுக்குள்ளே உள்ளே போனோம், முதுமலை அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா யானையெல்லாம் பார்க்க முடியும்ல. ஆக்சுவலாக யானையெல்லாம் பார்த்துட்டோம், வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ செமையாக இருந்துச்சு. நாங்கள் போய் முதுமலை கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இப்போ மறுபடியும் கிளம்பி மைசூர் ஜூ போகிறோம். இது மைசூர் ஜூ போகிறது வந்து நாங்கள் செகண்ட் வீடியோ. மைசூர் ஜூனா இவனோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் இவனுக்கு புரியறது பார்த்தீங்கன்னா ஏதாவது அனிமல்ஸை காட்டினா அந்த விலங்குகள்லாம் பார்த்தா புரியும். ஆமாம், யானை இதெல்லாம் மானு இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஹாய் எல்லாம் வியானுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. வியானை பிடிச்சவங்க எல்லாம் வியானுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வியானுக்கு நாங்கள் படிச்சு காட்டுறோம். ஹாய். பெருசான கமெண்ட்ஸை படிச்சு பார்ப்போம். சரி போலாமா? வாங்க போலாம். அப்புறம் நீங்க நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you வியான். கிளம்பிட்டோம் गाइस. எங்க போறோம்? வண்டி ஊட்டிக்கு போகுது. வண்டி மட்டும் தான் ஊட்டிக்கு போதா? நம்ம எல்லாம் போலியா? வண்டி ஓட்டாம தானா வண்டி போகும். வண்டி ஓட்டக்கூடாது, டிரைவ் பண்ணணும். போகும்போதே மொக்க கடி 4 போட்டாதான் அந்த ட்ரிப் நல்லா இருக்கும். இங்க ஒருத்தன் ஐஸ் தண்ணி கேட்டான்னு ஃபில் பண்ணி கொடுத்த பாவத்துக்கு அது நல்லா இருக்காட்டிருக்கு. குடிச்சு கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆரம்பமே அமர்க்கலமா ஆரம்பிச்சிருக்கு. போக போக இன்னும் சிறப்பா இருக்கும். என்னானாலும் சரி, நானும் ஆள் போட்டு இந்த ட்ரிப்ல டென்ஷன் ஆகக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி பல சத்தியங்கள் பண்ணிட்டு தான் கிளம்பி இருக்கோம் இல்ல. என்னானாலும் சரி, ட்ரிப் அப்படியே நீண்டு போய் 10 நாள் ஆனாலும் சரி, சண்டை போடாம வரணும், பொறுமையா இருக்கணும். ட்ரிப்பு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 5 years ஆயிருக்கும், 4-5 வருஷம் இருக்கும். கொரோனா டைமுக்கு முன்னாடி போன ட்ரிப்பு. இப்போதான் அடுத்த ட்ரிப்பு, முதல் தடவையா ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பமா கிளம்பி இருக்கிறோம் ட்ரிப்புக்கு. தண்ணி எவ்வளவு நேரம் குடிப்ப? போதும், தண்ணி போதும். வேண்டாம் விடுவா. ஏய் போதும்டா. எவ்வளவு நேரம் குடிப்ப? எத்தனை டைப்பர் மாத்துறது? உங்க கவலையை பார்த்தியா டைப்பர் செலவாகும்னு. ஒரு 1 hour போராட்டத்துக்கு அப்புறம் டீசல் அடிச்சாச்சு. இங்கே ஒருத்தர் வாயை குழம்பு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஆல்பர்ட் வந்து அங்கே பே பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னா, நம்ம காரில் வந்து கார்பன் டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்டிவ் அப்படின்னு ஒன்று வாங்கி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஊற்றுறது வந்து அதை கழட்ட முடியாமல் 1 மணி நேரம் போராடி பல்லெல்லாம் கடிச்சு கடைசியில் அந்த அண்ணா வந்து என்னத்தையோ பண்ணி ஓப்பன் பண்ணி கட்டிங்ல கொண்டு வந்து கடைசியில் கழட்டி கொடுத்தாரு. டொமக் அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. போலாம், ஜாலி. குட்டி வாண்டு எந்திரிச்சிருச்சு. ஹாய் சொல்லு வியன், ஹாய் சொல்லு. சார் பிஸியாக இருக்காரு. ஜபமாலை வாங்கிட்டு வந்தோம், அதை வந்து பிரித்து எடுத்துட்டு இருக்காரு. இது வந்து பத்திரமா வைக்கணும்மா. டப்பாவில் போட்டு வை. காட்டு, டப்பாவை காட்டு. உனக்கு டப்பா வேணுமா? எதுக்கு? என்ன பத்திரமா வச்சுட்டு வர? போட்டுக்கோ. போட்டா. இந்த வேல் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே நின்றுட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதை பிடுங்கி பலவாட்டி பிடுங்கி விட்டான். அது சும்மா அங்கே நிற்கிது, அவ்வளோதான். 2 நாள் ட்ரிப்புக்கு தேவையான லக்கேஜஸ் எல்லாமே உள்ளே எடுத்து போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இருக்கிறது. வா என்று அழைக்கிறது. போய் சாப்பிடலாம். போகலாமா? உனக்கு மட்டன் வேணுமா, தயிர் வேணுமா? மட்டன் வேண்டாமா? என் பையன் எவ்வளோ நல்ல பையன், மட்டன் போதுமா? சி சார், என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்று கொடு, அம்மாக்கு ஒன்று. தட்டை முறுக்கு. மட்டன் வேணாம், தயிர் சோறு வேணும்னு கேட்டதுனால டாடி வந்து தயிர் சோறு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. டாடி தான் டிரைவர், டாடி தான் ஹெல்ப்பர், டாடி தான் கார் ஓட்டுறதோட இவங்க இந்த இறங்கி நடந்து போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்கிறது தான். எவன்டா அவன்? ஏசிரி ஆனா ஆயிடுச்சுடா. அதுதான் பெரிய கஷ்டமா இருக்குது. மணி 2:10.
போய் சாப்பிட்டு மேலே ஏறும்போது உங்களுக்கு காட்டுறோம். சோறு சாப்பிட்றோம். யாருக்கெல்லாம் சோறு வேணும்? மணி 3 ஆயிடுச்சு கரெக்டா? 3 இல்லை 3 ஆயிடுச்சு. என்ன யோசிச்சோம் அப்படின்னா, சரி மேட்டுப்பாளையம் வரதுக்கு முன்னாடி எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட்றலாம்னு நினச்சோம். ஆனால் அப்படியே சரி வலியது தண்ணி பாட்டில் தேடிட்டு அப்படியே இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ மேட்டுப்பாளையம் தாண்டி நிப்பாட்டிட்டு டிஆர் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஊர் பிரியாணியை முக்கிட்டு போவோம், கண்டினியூ பண்ணுவோம். சார் வந்து அங்கேயே தயிர் சாப்பாடு சாப்பிட்டார். நல்லா இருந்துச்சாமோ? நல்லா இருந்துச்சு. கையில் என்னது? சீச்சி. சீச்சி மீன்ஸ் அசைவம். ஐயோ கறி அசைவம். ட்ரிப் மோடுக்கு வந்துட்டாங்க. ஹாய் வியான். ஹாய். இந்த காலம் மட்டும் கொஞ்சம் நவுத்தி வைங்க. இங்க வா. போலாமா? போலாம் சொல்லு. எங்க போறோம்? ஊட்டி போறோம். அழுத்துல இன்ஜின்ல இருக்கிற கார்பன் எல்லாம் தூக்கிட்டு வெளியே போகணும்டா. இப்படி பேசுனீங்கன்னா நம்ம காசை பிடிக்கிடுவானுங்கடா. ஒருத்தன் இப்பவே ஆரம்பிச்சிட்டான், குத்த வச்சு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டான். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். ஊட்டி ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். ஊட்டி முதல் முறையா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ஊட்டி ஏறுறோம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல நம்ம கார் இல்ல, பஸ்ல வந்திருக்கேன். கார் இந்த 2 வீலர்ல கார் ஓட்டுறேன்னு சொல்ல வந்தடி. கார்ல வந்திருக்கேன். நான் கார்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். 2 வீலர்லயே நான் வந்தது இல்ல. ஊட்டிக்கு வருவோம்ல. ஏப்பா லவ் பண்ணும்போது ஊட்டி கிட்ட எல்லாம் கூட்டு வந்திருக்கற? இல்ல, அதான் கோத்தகிரி வந்தோம்னு நினைக்கிறேன். பஸ்ல. அதான் பஸ்ல தான் எங்கனாலும். என்ன செப்பல் போட்டு விடணுமா? ஆக்சுவலா இந்த கொரோனா டைம்ல, அதுக்கப்புறம் இந்த லீவ் டைம்ல நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரிக்கெல்லாம் இ பாஸ் இருந்துச்சு. இப்போ வந்து எப்போ வந்தாலுமே இ பாஸ் எடுக்கணும். அப்ளை பண்ண உடனே அப்ரூவ் ஆயிருது. லைக் ரொம்ப நாள் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்ளை பண்ணால் உடனே அப்ரூவ் ஆயிருது. இங்கே வந்து கல்லார்கிட்ட செக் போஸ்ட் இருக்கு. நம்ம வந்து அங்கே இ பாஸை காட்டிட்டு ஸோ என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கு. டோல் வைக்கல, உட்காந்து இருக்கிறாங்க. டோலுக்கு பதிலாக ஆளுங்க உட்காந்து இருக்கிறாங்க. தம்பி டோல் கட்டு கேட்ட ஐயா, டோல் இல்லை, 30 ரூபா கொடுத்தோம். இல்லை நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வாங்குறாங்க 30 ருபீஸ். ஆனால் இ பாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இ பாஸ் பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே போய் நம்ம டீட்டெயில், கார் டீட்டெயில் எதுக்கு போகிறாலாம் சொன்னோம்னா இ பாஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை தாண்டி ஊட்டிக்கு லைட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏறுவோம். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்கலாம் ஊட்டிக்கு, அதாவது ஊட்டியில் நேட்டிவாக வச்சுட்டு கீழே கோயம்புத்தூரில் வேலை செய்கிறவங்க மேலே போயிட்டு இருப்பாங்க போல. நிறைய வண்டி போகுது கச்ச கச்சன்னு. இல்லைன்னா ஊட்டிக்கு இப்படி தான் வண்டி டெய்லியும் போகுதான்னு தெரியல. எங்களுக்கு தெரியல. நாங்கள் 5 வருஷம் ஆச்சுல வந்து. இல்லை மேக்ஸ் டிராஃபிக் இருக்கும் தான். நான் இவ்வளோ பார்த்தது இல்லை. நான் மேபி இருக்கலாம் அந்த மாதிரி கூட. வியான் வந்து ஐஸ்கிரீம் கேட்குறான். அல்ஃபி ஐஸ்கிரீமா? வாடா, மேலேயே ஐஸ் கிடைக்கின்ற. வெறும் ஐஸ் ஐஸாக தான் இருக்கு. போகிறோம். கீழே வர்ற வழியில் என்னென்னலாம் பார்த்துட்டு வந்த? மங்கி. நாங்கள் மங்கி பார்த்தோம் நிறையா. எங்கள் தலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. தலை படுத்துட்டாரு. தலை என்னென்னமோ தப்பு தப்பாக பேசுவிய, இப்போ பேசு. இப்பயும் கேமராவை பார்த்தோன்னே எந்த வாங்குறான்டா. இத்தனை நேரம் சொங்கி மாதிரி இருந்தான்ல, இப்போ தள்ளி விட்டு பார்க்குறான். ஹாய் சொல்ல உங்களுக்கு. அதுதாங்க முடியாத நிலைமையில இருக்கும்போது தான் என்னை நோண்டுறாங்க அப்படிமா. டாடி இஸ் டிரைவிங். இப்போதான் குன்னூர் வர போகிறோம். இன்னும் நாங்கள் வந்து கூடலூர் போகணும். ஆக்சுவலாக பிளான் எங்கே அப்படின்னா பந்திப்பூர். அதனால கூடலூருக்கு இன்னும் 72 கிலோமீட்டர் காட்டுது. விச் மீன்ஸ் கூகுள் மேப்லேயே 2.5 மணி நேரம் சொல்லுது. மணி இப்போ வந்து 4 ஆச்சு. நம்ம இனி எத்தனை மணிக்கு ஏறுவோம் என்னங்கிறது கடவுள் விட்ட வழி. பார்ப்போம். ஃபைனலி குளிருது. ஊட்டிக்கு வந்தாச்சு. ஊட்டியை தாண்டி பைக்கார அந்த ரோட்டில் தாண்டி வந்துட்டுருக்கோம். கூடலூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கூடலூர் இங்கே இந்த காலேஜ் பசங்க கடவுளே அஜித்துன்னு கத்திட்டு போகிறாங்க. ஐவி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஐவின்னு சொல்லி ஊட்டி கூப்பிட்டு வந்து ஏமாத்திடுவாங்க. இல்லை, எங்கள் காலேஜில் அப்படி பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. ஆனால் ஊட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவர் ஏறுறாரு. ஏரில் தூங்கிட்டே வந்தார். இப்போ தான் முடிச்சிருக்கிறோம். சரி, அதனால் ஒரு கிளிப் எடுக்கலாமே அப்படின்னு இறங்கணும். பயங்கர சில்லுன்னு இருக்குது. பின்னாடிலாம் ஃபுல்லாக மழை. ஆனால் பனி
வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா ஹாப்பியா? ஹாப்பியா அச்சோ? ஹாப்பியா தம்பி? தம்பி ஹாப்பியா? என்னடா அது கொஞ்சது குளிருதா? போவோமா நம்ம முடிஞ்சா பந்திப்பூருக்குள்ளே பார்க்கலாம். இப்போ என்ன போக முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி தான் பிளான் பண்ணி வந்தோம். 6 மணி ஆச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருட்டாமல் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அங்கே போனால் ஈவினிங் டைமில் யானைலாம் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நானும் இவ்வளோ போய் பைக்கில் போய் பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி பார்க்க முடிஞ்சதுன்னா வியானுக்கு காட்டலாம். மான்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, காட்டலாம், பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ அங்கே போவோம். ரெண்டு பேரும் பாருங்கடா, எவ்வளோ நேரமாடா கூப்பிட்டு வரேன். வாங்க காட்டுக்குள்ள போ. காட்டுக்குள்ள போமா? வந்துட்டோம்னா ஆக்சுவலி நினச்ச மாதிரி வரல. அது நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துட்டு பந்திப்பூர் காட்டுக்குள்ளே போய் யானைக்கு ஏதாவது யானை இல்லைனா மான்லாம் காட்டலான்னு நினச்சோம். நான் அப்போதைக்கு முடியல. ஸோ இப்போ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்குன்னா எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன கிச்சன். சமைக்க மாட்டோம். ஒரு ஹால், குட்டி ஹாலு, ஒரு சேரு. ஆக்சுவலாக இது வந்து வில்லா மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பெட்ரூமு. டாய்லெட்டும் நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 ரூம் இருக்குங்க, 2 பெட்ரூம் இருக்குது. எங்களுக்கு 2 பெட்ரூம் தேவையில்லை. அதனால் ஒரு பெட்ரூம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஐயா இருக்கிறல வியன் தான் ஜாலியாக இருக்கிறான் போல. பர்த்டே பாய் ஜாலியாக உனக்கு? வந்தோடனே பெட்டு தூங்கலாம் அடிச்சலி ஏறி உருண்டுட்டு இருந்தான் பெட்டில். அப்புறம் நடந்துட்டு இருக்குது. அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான்னா போதும், எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா டைப்பரை போட்டு விட்டு அதான் அந்த ரூம் தான் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த ரூமோட டாய்லெட் தான். அந்த ரூமுக்கு வந்து உள்ள டாய்லெட் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த ரூமுக்கு வந்து உள்ளே டாய்லெட் இருக்குது, அட்டாச் டாய்லெட் இருக்குனால உடனே நல்லா இருந்துச்சு. அதனால ஷேர் பண்றேன். கேமரால ஒன்று தெரிய மாட்டேங்குது. அதுதான் நானும் பார்க்குறேன். காலையில் 7 மணிக்கு அதிகாலையில் எங்களை எழுப்பி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ மட்டும் யானையோ புலியோ எங்கள் கையில் கிடைக்கலன்னா ஆல்பர்ட்டோட நிலைமை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நானும் இந்த ரோட்டில் போயிருக்கேன். ஆக்சுவலாக புலியெல்லாம் நான் பார்த்ததில்ல. காட்டெருமை, மானு, யானை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு ஒரு எட்டு எடுத்து வச்சது ஓடி அப்படியே வண்டியை முறுக்கிட்டு ஓடிட்டான். அப்பவும் நாங்கள் விளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் உள்ள உட்காந்து பேசினா கேட்கும். அப்போ வந்து வண்டி, அதனால வெளியே தான் நாங்கள் உட்காந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவோம். எதுவுமே கேட்கல, கிளியராக இல்லை, என்கிட்ட மைக்கு இல்லை. அதனால அந்த டைமில் நாங்கள் அதெல்லாம் போஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இப்போ வந்து நம்மளோட லக் கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வர்றீங்க அப்படின்னா நாங்கள் 2 வாட்டி வந்திருக்கோம். ஒரு வாட்டி டிசம்பர் அந்த டைம்னு நினைக்கிறேன், இன்னொரு வாட்டி மார்ச் ஏப்ரல்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப காஞ்சி போயிருக்கும். வரோன்னா டிசம்பர், அந்த நவம்பர் அந்த டைம் வரணும். வியான் எந்திரியமோ அங்க பாத்தீங்களா மான் எப்படி பக்கத்துல நிக்குது, ரொம்ப பக்கத்துல நிக்குது இல்ல ரோட்டுக்கு. ஆனா நிறுத்த கூடாது. இங்க வந்தோம்னா போயிட்டே இரு. இங்க நிறுத்திதான் மான் பாய். கேமரால கூட கொஞ்சம் மிஸ்ட் கம்மியா தெரியுது, ஆனா நல்லா பயங்கரமா மிஸ்ட் இருக்குது. யானை எங்க வேணாலும் நிக்கலாம், ஆனா யானைதான் தெரிய மாட்டேங்குது. நாங்க ஸ்டே பண்ணி இந்த இடத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டோம். மேனேஜர், ஹோட்டல் மேனேஜர் சொல்லியிருந்தாரு ஒரு பள்ளம் மாதிரி இறங்கும், அந்த இடத்துல யானை கண்டிப்பா இருக்கும், அந்த இடத்துல தண்ணி ஓடும், ஒரு மூங்கில்லாம் இருக்கும். மேபி இந்த ரோட்ல வந்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன் அந்த இடத்துல. இப்ப அந்த இடம் விசிபிலிட்டி இருக்குமானே தெரியல. மேபி யானை இருந்துச்சுன்னா யானையை எதிர்பார்த்து போகணும். நான் புளி
எதிர்பார்த்து போயிட்டு இருக்கேன். சொல்ல முடியாது, லக் இருந்துச்சுன்னா கண்ணில் போடும். போவோம். நாங்கள் அப்படியே சும்மா வந்தோம், காலையில் போய் கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம், யானைகளை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கிறான். வண்டி ஆட்டிகிட்டே இருக்கிறான் ஒருத்தன். டேய் நல்லா இருக்கீங்களாடா? நீ நல்லா இருக்கணும்னா சீக்கிரம் போடா. போடா. யாருக்கிட்ட போடா சொல்லிட்டு இருக்கிற நீ? இனோவாக்காரையா? அவன் போவான்டா. அவங்க நம்மளே மாட்டு போறாங்க. யானை பாத்தியா? யானை எப்படி கத்தும்? அப்படி கத்தும். நம்ம அப்படியே போவோம், அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். குட்டி யானை அழகா இருக்குல்ல? மரியாதை தம்பி, கிட்ட போனா நம்ம சுத்தி இருக்கிறானுங்கள்ல அவனுக்கு ஒரே நசுக்கு, அப்படியே பிரிக்கிடுவாங்க நம்மளை. சரி நம்ம போவோம். அப்படியே எல்லா வண்டியும் நிற்கிறாங்க முன்னாடி. அதே மாதிரி பிளாஸ்டிக் போட்டு தான் போயிட்டு இருக்கிறானுங்க கிறுக்கனுங்க. போடாதீங்கன்னு எல்லா பக்கம் போட்டு வச்சிருக்குது. ஒரு குரங்குக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் அப்படியே பாக்கெட்டோட போட்டிருக்கிறாங்க, அது அப்படியே தின்னு சாப்பிட்டு இருக்குது. இல்லை அது இப்போ கவர் எடுத்துட்டு வெறும் இதை வந்து போட்டிருக்கலாம்ல, பிரெட்டை மட்டுமாவது போட்டு போயிருக்கலாம். அப்படி ஃபீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கவரோட போட்டு போயிருக்கிறானுங்க. ஒரு யானை பண்ணையே இருக்கு. அங்க இருக்கு. ஆமாமா, யானை பண்ணையே இருக்குடா இங்க. வியானே இன்னும் 2 குட்டி யானை, ஒரு பெரிய யானை. இது அம்மா அப்பா யானைன்னு நினைக்கிறேன். ஆமா, உள்ள ஹார்ன் அடிக்க கூடாது இந்த ரோட்ல, பட் வயலேட் தான் பண்ணிட்டு வர்றீங்க. நல்லா இருக்கு. எவ்வளோ யானை இல்ல? 1 2 5 6 யானைன்னு நினைக்கிறேன். அங்க பாரு மான் ஒன்று இருக்குது, 2 நடந்து போகும்போது. ஆமா, மான் பாரு. தெரியுதா வியா? மான் தெரியுதா? மான் தெரியுதாமா? நிக்கிறாரு பாருங்க. ரோடு இங்கதான், ரோட்டு கிட்டேயே நிக்கிறாரு. ஆமாமா. என்னது இது? டேய் என்னடா டிராஃபிக் பண்றீங்க இந்த இடத்துல வந்து? திரும்பிட போகுதுடா, போங்கடா டேய் ப்ளீஸ் டா. யானை பாருங்க, அந்த மண்ணெல்லாம் எடுத்து மேல போட்டு. ஆமா, போயிட்டு இருக்குது. எங்க சார் போறீங்க? சரி இங்கேயோ போங்க, பாய். இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் யானையெல்லாம் பார்த்துட்டு நல்லா வைபோட வந்துருக்குறோம். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீடாக இருக்குல்ல, இந்த மாதிரி ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். சரி கொஞ்சம் ரேட்டிங்லாம் இருந்துச்சு. இவங்கள்ட்ட வந்து ரூம் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ரூம் தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஏன்னா வில்லா போகிற ஐடியா அந்த இதே இல்லை, ஏன்னா அமௌண்ட் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து கூடலூரில் வந்து எங்களுக்கு ஒரு டைம் வந்து அது நாங்கள் வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரின்னு தனியாக ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால கூடலூர் போய் தங்கி தான் பயந்துரும். 2 பேருக்குமே அந்த இது இருந்துச்சு, அந்த பேய் அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால நாங்கள் வந்து போக மாட்டோம், ரூமுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் சரின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வருவோம் இங்கே அப்படின்னு சொல்லி வச்சோம். ஏன்னா பையனோட பர்த்டே வந்து வீணாகிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும், அவனை வந்து ஹாப்பியாக இருக்கணும். அவன் பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கிறான். நேற்றுலேருந்து நேற்றுலேருந்து ஒரே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். என்ன சாமி ஜட்டி இல்லாமல் இருக்கிறான். ஆக்சுவலாக இது வந்து முதுமலை ஹில் வியூ ரெசார்ட், ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டே. ஆக்சுவலாக சொல்லணும்னா நிம்மதியாக இருக்குது, பின்னாடி பாக்கு தோட்டம் அந்த மாதிரி நல்லா இருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக தூங்கணும். ஆக்சுவலாக கூடலூர் ஸ்டேல எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. யாருக்காவது வேணும்னா கூகுளில் போட்டிங்கன்னா வரும். ப்ரைஸ் வந்து அந்த அக்கேஷன் சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. பிடிச்ச ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லாம் இல்லை, சிங்கிள் ரூம்லாம் இல்லை, டபுள் பெட்ரூம் தான் இருக்குது. நாங்கள் தான் கேட்டு எங்களுக்கு வேண்டி சரி ஓகே உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால யாராவது வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஜூ போகிறோம், என்னென்ன மிருகத்தெல்லாம் பார்க்குறோம், எந்தெந்த மிருகத்தெல்லாம் கொண்டு ஜூக்குள்ளே விடுறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.